சூப்பரான சுவையில் கேரளா ஸ்டைலில் நம்ம நீர் பூசணிக்காய் குழம்பு வந்து செஞ்சுக்கிறேங்க. இது உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடியதுங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் வந்து இந்த காயை வந்து அடிக்குறுக்கா நம்ம சேர்த்திக்கலாங்க. இது கும்பளங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க கேரளாவில். நம்ம உடம்புல வந்து இருக்கிற ஹீட்டையும் இது தணிக்குங்க. வெயில் காலத்தில் நம்ம நீர்ச்சத்து வந்து கம்மியாச்சுன்னா அந்த காய் சாப்பிட்டோம்னா அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போங்க. வேர்க்குரு வராமையும் தடுக்குங்க. உடம்புல இருக்கிற கொழுப்பு சத்தையெல்லாம் நீக்குங்க இது. நம்ம டெய்லியுமே இந்த காயை கொஞ்சமாக நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. மதிய நேரத்தில் ஒரு சாலடாவோ தயிர் பச்சடியிலையோ இதில் ஜூஸாவோ எப்படி வேணால் நம்ம அந்த காய் வந்து எடுத்துக்கலாங்க. இது வந்து புற்றுநோய் செல்களை வந்து கொல்லக்கூடியதுங்க. ரொம்ப ரொம்ப சுவையான இந்த குழம்பு வந்து எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல் வீடியோ லிங்க் வந்து நான் இது கூட கொடுத்துருக்குறேங்க. இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பர்ஃபெக்டாக நீங்களும் பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா ரேணுகா வீட்டு சமையலுக்கு தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க.